Part 2 of your favorite lipsticks with my review. So இது வந்து part 1 மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா அதுல எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணா போட்டு ஒரு குழம்பு மாதிரி கொடுத்துட்டேன் இல்லையா. part 2க்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கலர் கோடு வச்சு அது கூடயே நம்ம வந்து டிராவல் பண்ணி போக போறோம். என்ன கலர் தீம் அப்படின்னா deep browns. brown lipstick வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கும் ஃபேவரட்டா இருக்கும் இல்ல அப்படின்னா ஃபேவரட் ஆயிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நான் ஷுவரா நம்புறேன் உங்களுக்கான ப்ரௌனை வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ என்னெல்லாம் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. என்கிட்ட வந்து இப்போ மொத்தமா 5 லிப்ஸ்டிக் இருக்கு. இதை வந்து நான் மை லீஸ்ட் ஃபேவரட் டு மை மோஸ்ட் ஃபேவரட் அந்த ரேங்க்ல தான் நான் வந்து ஆர்டர் பண்ண போறேன். ஸோ நம்பர் 5 we have ஸ்ரீஹரணி கேட்ட சாக்கோலவ் லிப்ஸ்டிக். இட்ஸ் ஃப்ரம் டோ ஹெவன். அவங்களோட வெல்வெட் கிரம் லிப்ஸ்டிக் வேரியன்ட் இது. நான் வந்து வெப்சைட்ல பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இது வந்து சாக்லேட் கலர் ப்ரௌன்ல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து ஒரு நல்ல பிங்க் பிளஸ் ரெட் பிளஸ் ப்ரௌன் காம்போ. வித் அண்ட் வித்வுட் மேக்கப் ரெண்டுலயுமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் லிப் லைனர் போட்டாலும் நல்லா இருக்கு, போடலனாலும் நல்லா இருக்கு. இட்ஸ் a decent good looking lipstick on dark skin also. வினோதினி கூட கேட்டிருந்தாங்க டார்க் ஸ்கின்க்கு நல்ல ஒரு நியூட் லிப்ஸ்டிக் மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து கரெக்டான அமௌண்ட் பிங்க் அண்ட் ரெட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து யூஸ்வலாவே ஸ்கின்னை வந்து டல் பண்ணாது, கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து மேக்கப் போடாம போட்டா கூட நல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து ஷேட் வைஸ். ஃபார்முலா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல கம்ஃபர்டபிள் மாய்ஸ்சரைசிங். ஐ ஃபெல்ட் இட் இஸ் மோர் தென் a lip balm than a lipstick. ஏன்னா அந்த அளவு வந்து இது மாய்ஸ்சரா இருக்கு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது அண்ட் ஸ்மஜ்ஜும் ஆகுது. ஸோ நீங்க வந்து அடிக்கடி டாப் அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு லிப்ஸ்டிக் பாக்குறேன் அப்படின்னா என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா கம்ஃபர்டபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ட்ரூ டு கலரா இருக்குதா அப்படின்னு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பிக்மெண்ட். ஸோ அது வைஸ் இது பார்க்கும்போது கம்ஃபர்டபிலிட்டி இஸ் குட், அஃபோர்டபிலிட்டி இஸ் ஆல்சோ குட், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பிக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இது கையில ஸ்மேட்ச் ஆகுற அளவுக்கு அந்த கையில கொடுக்குற பிக்மெண்ட் வந்து என்னோட லிப்ஸ்ல வந்து கொடுக்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். பிக்மெண்ட் வந்து ஒன் ஸ்வைப்பா இல்லை, நம்ம நிறைய தடவை போட்டு கரகரன்னு தேய்ச்சாதான் வந்து அந்த பிக்மெண்ட் வெளியே ஷோவே ஆகுது. ஸோ பிக்மெண்ட் வைஸுமே இது வந்து டல் தான். ட்ரூ டு கலரா இருக்கா அப்படின்னு கேட்டா ஐ எக்ஸ்பெக்டட் த ப்ரௌன். பட் அவங்க வந்து எனக்கு பிங்க் பிளஸ் ரெட் கொடுத்ததுனால எனக்கு ட்ரூ டு கலர்னு சொல்ல முடியல. அதனாலதான் இது வந்து நம்பர் 5ல இருக்கு. உங்களுக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ஃபினிஷ் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் ஒன். ஸோ நம்பர் 4 we have யூனிக் யூசர் நேம் சம்மர் சாம். சம்மர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்பைஸ்டு ப்ரௌன் ஃப்ரம் மார்ஸ். ஸோ வி ஹேவ் இட். ஸ்பைஸ்டு ப்ரௌன் அப்படின்னு நான் யோசிச்சோன்னே என்ன நினைச்சேன்னா வார்ம் டோன் ப்ரௌன். வெப்சைட்ல பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் நியூட்ரல் ப்ரௌன். நியூட்ரல் ப்ரௌன் நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக்ல நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று வார்ம் அண்டர் டோன்ல இருக்கும், கூல் அண்டர் டோன்ல இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிங்க் அண்டர் டோன், ரெட் அண்டர் டோன் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே நினைச்சேன் அப்புறம் நான் அதை அப்ளை பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னோட ஸ்கின் டோன் கூட அப்படியே மெர்ஜ் ஆகுது. நான் வந்து மேக்கப் போடாம நான் இதை போட்டிருக்கும் போது மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னா ஓரளவு டீசென்ட் லுக்கிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து எக்ஸாக்ட் ஷேட் ஆஃப் மை அப்பர் லிப். ஸோ லோயர் லிப்பும் அதே கலர் ஆன உடனே ஃபுல் ஃபேஸே வந்து கொஞ்சம் டல் டவுன் பண்ற ப்ரௌன் மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபினிஷ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ். போட்டு 2 செகண்ட் தான் டக் டக் காஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரை பண்ணுது லிப்ஸ். அதுவும் நிறையா போட்ட உடனே அந்த லிப்ஸோட லைன்லாம் வந்து எவிடென்ட்டா அவ்வளோ எவிடென்ட்டா தெரியுது. ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கு. ஸோ அதுல வந்து அஃபோர்டபுளா இருக்கு, அதுவும் வந்து தான். ட்ரூ டு கலரா இருக்கு, பிக்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. ஆனா மேஜரான விஷயம் கம்ஃபர்ட் வந்து இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. 3 விஷயத்துல வந்து கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இது வந்து சிட் ஆகிறத நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ட்ரை லிப்ஸ் ஆகுது. செகண்ட் என்ன அப்படின்னா இது நான் ஃபுல்லாவே வேர் பண்ணும்போது என்னோட ஃபுல் ஃபேஸையுமே வந்து டல் ஆக்குற ஃபீல் தான் வந்து எனக்கு இருக்கு. ஸோ அதனால இது வந்து கம்ஃபர்டபுளா இதை மட்டும் என்னால் வந்து வேர் பண்ண முடியல. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா இதோட பேக்கேஜிங். இது வந்து ஒவ்வொரு தடவையும் இது எடுத்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கு. கன்வீனியன்ட் பேக்கேஜிங் கிடையாது. ஸோ அதனாலதான் இது வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. இதெல்லாம் எனக்கு கன்சர்ன் கிடையாது. ஷேட் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா ஷேட் நல்லா இருக்கு. யூ கேன் ட்ரை திஸ் ஒன். அண்ட் என்னோட ஸ்கின் டோன்ல எக்ஸாக்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஐ வுட் நாட் சஜஸ்ட். நம்பர் 3 என்னோட ஹாப்பி கலர் தான் இருக்கு. இது நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா பொன்மலர். அவங்க சொல்லிதான் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். இட்ஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி அண்ட் இந்த ஷேட் மாஃபி ப்ரௌன். ஸோ மாஃபி ப்ரௌன் அப்படின்னு நான் வந்து யோசிச்ச உடனே நான் நினைச்சது வந்து காஃபி ப்ரௌன். தெரியல எந்த சென்ஸ்ல நான் இதை யோசிச்சேன் அப்படின்னு. ஸோ வெப்சைட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னா பேக்கேஜிங். கூட பியூட்டில வந்து இதே வேரியன்ட்ல வந்து ஒன்று வச்சிருப்பாங்க. இதே இந்த மேக்னெட்டிக் கேப் போட்டு இதே ஃபினிஷ்ல இருக்க ஒரு லிப்ஸ்டிக் வேரியன்ட் வந்து உண்டு. இது கொஞ்சம் வெயிட்டா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்ண மூடிட்டு சொல்லலாம் இது வந்து ஒரு லக்ஸான ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, இனஃப் ஆஃப் பிரைஸ் ஃபார் பேக்கேஜிங். இப்போ ஷேட் குள்ள போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெரூன் பிளஸ் ப்ரௌன் காம்போ. கலர் பே ஆஃப்னா இதுதான் கலர் பே ஆஃப் அப்படின்ற அளவுக்கு
பக்கான ஒரு கலர் ப்ரியா. இந்த ஷேட் வந்து பர்டிகுலரா எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதையும் தாண்டி இந்த ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோனையும் வந்து எலவேட் பண்ணி விடுற மாதிரியான ஷேட். எனக்கு வந்து மேக்கப்போடையும் பிடிக்கும், மேக்கப் இல்லாமலும் பிடிக்கும். ஒரு கம்ஃபர்டபுள், கான்ஃபிடென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஷேட் இட் இஸ். ஃபுல் மேட்டா தான் இது வந்து செட்டில் ஆகும். லிப்ஸ்ல கோடு விழுறது, லிப்ஸ் ரொம்ப ட்ரை பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ கம்ஃபர்டபிலிட்டி வைஸ் இது வந்து ஒரு பெரிய செக், அண்ட் அஃபோர்டபிலிட்டி வைஸ் இட்ஸ் பெரிய செக், அண்ட் நெக்ஸ்ட் பிக்மெண்ட் இட்ஸ் பெரிய செக். ட்ரூ டு கலரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் அதை வந்து சொல்ல 50-50. மேஜரான இஷ்யூ இதுல என்ன இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் எவ்ரிவேர். போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே வீடாகி ஆம்பையர் மாதிரி ரத்தம் ஓட்டின மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து இழுவிக்குது. அந்த ஒரு மேஜர் பிரச்சனை தான் வந்து எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இதை நான் வந்து டாப் 2லயாவது நான் இதை வந்து வச்சிருப்பேன். அந்த அளவு வந்து எனக்கு இந்த ஃபார்முலேஷனா இருக்கட்டும் எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இது டிரான்ஸ்ஃபர் ஆகிற விதம் தான் எனக்கு வந்து அது மட்டும் பண்ணாம அப்படின்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி நீ வந்து இதை டாப் 2ல வைப்ப அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த கலர் வந்து இருந்துட்டே இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, பிக்மெண்ட்னா அப்படி ஒரு பிக்மெண்டா இது வந்து இருக்கு. நீங்க இதை வாங்க போறீங்க அப்படின்னா ஃபுல் ஹார்ட்டா நான் வந்து இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர் தானே, கொஞ்சம் நீங்க டிஷ்யூலாம் வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க பாத்தீங்கன்னா திஸ் தி பெஸ்ட் ஷேட் அண்ட் ஐ கேன் ரெக்கமெண்ட் திஸ் டே அண்ட் நைட் ஃபார் யூ. பர்சனலாவே நான் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், வாங்கிக்கோங்க. ஓகே, நம்பர் 2ல அம்மு 3 டைம்ஸ் கேட்ட டாஸ்லர் லிப்ஸ்டிக் தான் இருக்கு. இது இந்த ஷேட் DLC025. இதுக்கு வந்து ஒரு குட்டி பேக் ஸ்டோரியே இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப்சைட்ல எல்லாம் நான் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. போன பார்ட் 1 வீடியோலயே வந்து இதே மாதிரி தான் ஒரு நியூட் லிப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டது வந்து நல்ல ஆரஞ்சு லிப்பா வந்து வந்துருச்சு. ஈவன் தோ ஐ லைக் த ஃபார்முலேஷன், ஃபினிஷ், எவ்ரிதிங். அந்த ஷேட் வந்து இன்னமும் ஐயோ பாக்குறது ஒன்னா இருக்கு, வாங்குறது ஒன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டடா தான் இருந்துச்சு. அவங்க கேட்ட உடனே நான் போய் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, வாங்குவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு செகண்ட் டைம் ஷி ஆஸ்க் இன்னொரு ஷார்ட் வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 2 தடவை கேட்டாங்க, நம்ம டெஃபினட்டா நம்ம ஆர்டர் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்லயே வந்து நான் வந்து போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னோட இன்ஸ்டாகிராம் மொத்தமும் ஃப்ளட் வந்து வள்ளி ஷேடானே, இது சுந்தர ஷேடானே, ஈ ஷேடு ஈ லோகத்தில் இட்ஸ் தி பெஸ்ட் ஷேட் ஃபார் இந்தியன் கேர்ள்ஸ், மூன் ஃபார் பிரவுன் கேர்ள், இந்த மாதிரி வந்து பேசி ஆல் த மலையாளம் ரீல்ஸ் வேர் சென்ட் டு மீ. இந்த ஃபீல்ட்ல நான் வந்து சொல்றேன், நான் வந்து அப்பதான் மலையாளத்துக்கு வாசம் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலையும் இதை நான் வந்து வாங்கலாமா வேணாமான்னு உள்ள வெளியே ஆடிட்டே இருந்தேன். அப்போது இதுவும் வந்து அமேசான்ல ரேட் வந்து ஏறிட்டே இருக்கு. இது வந்து ஆக்சுவலா 130 rupeesக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன். அடுத்து 150 rupees ஏறி இப்போ வந்து 210ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. 3rd டைம் நீங்க கேட்கும் போதே என் கையில இருந்துச்சு அம்மா. ஸோ டெஃபினட்டா நான் வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்றேன். இது வந்து ஒரு வார்ம் டோன் ப்ரௌன், சுகர் பாப்போட கோகோ கலர், அதுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்தா இந்த கலர் தான் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஷேட். இது ஃபார்முலா வந்து மூவ்ஸ் டு லிக்யூட் கன்சிஸ்டன்சில இருக்கிற ஃபார்முலா, கம்ஃபர்டபுளா இருக்கு, அஃபோர்டபிலிட்டி வைஸ் சூப்பர், ட்ரூ டு கலரா இருக்கு, அண்ட் பிக்மெண்ட்டுமே நல்லா இருக்கு. 2 தடவை நீங்க வந்து கிஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாவும் இருக்கு. ஸோ இட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது டிக் 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 பண்ணதுனால நீங்களும் வந்து இதோட அமௌண்ட் ஏறுறதுக்குள்ளேயே போய் வாங்கிக்கோங்க. பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்னா டெஃபினட்டா இந்த லிப்ஸ்டிக் அது வந்து சூட் ஆகும். இது வந்து மாயஜோதி, கனிஷ்கா தேவி அண்ட் 2 பேருமே அந்த லிப்ஸ்டிக் வீடியோலயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால ஞாபகம் இருக்கு. மீதி இன்னும் நிறைய பேர் என்னோட ஷார்ட்ஸ்ல கூட கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டது என்ன அப்படின்னா இந்த ப்ரௌன் எக்ஸ்பிரஸோ ஃப்ரம் லாக்மே. எக்ஸ்பிரஸோ ப்ரௌன்னா நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்பிரஸோ ப்ரௌன். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பேக்கேஜிங் எனக்கு இந்த ஷேட் பார்த்த உடனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுதான் நான் நினைச்ச ஷேட், எனக்கு இந்த நினைச்ச ஷேட் வந்துருச்சு. ஐ அம் கோயிங் டு பை திஸ் அண்ட் ஐ ஹேட் டு சே நோ ரிக்ரெட். இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம காஃபியை கரைச்சி இப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஷேட் வரும் தெரியுமா, ப்ரௌன் ஷேட். அதே ப்ரௌன் ஷேட், the only brown shade that show up my face without makeup. இது வந்து பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன் அந்த மாதிரி வந்து இருக்கு. கம்ஃபர்டபுள் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பியூட்டிஃபுல் கம்ஃபர்டபுள் மேட் ஃபினிஷ்ல வந்து இது ஃபால் ஆகுது. ட்ரை பண்றது அல்லது அங்கங்கேயும் வந்து நகர்றது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் 2 தடவை வந்து நீங்க கிஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல் மேட்ல ஃபுல் டே லாங்ல சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. அஃபோர்டபுளா இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ் அஃபோர்டபுளா இருக்கு. அண்ட் பிக்மெண்டடா இருக்கா? ட்ரூ டு கலரா இருக்கா? ஆப்வியஸ்லி எக்ஸ்பிரஸோ ப்ரௌன்னா எக்ஸ்பிரஸோ ப்ரௌன் இதுதான், இந்த மாதிரி நேம் வைங்க அப்படின்ற மாதிரி எல்லா லிப்ஸ்டிக் ஷேடுக்கும் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இட் இஸ் a king of brown or head of the brown family. ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சர்ச் வந்து இதுல எண்ட் ஆயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து என்ன புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோட பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் சொல்லுவீங்க, நான் அதை வாங்கி எனக்கு நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்கு, யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்.
ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அதுதான் பண்ண போறோம். பார்ட் 2ஓட இது முடிய போறது கிடையாது. பார்ட் 3யும் வந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எடுத்த சர்வே வரைக்கும் மாவ்ஸ் அண்ட் ஒயின் ஷேட்ஸ் டை ஆகி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாவ்ஸ் பண்ணலாமா இல்ல ஒயின் ஷேட் பண்ணலாமா அப்படின்றதையும் சொல்லுங்க. அதை தாண்டி உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. That's how I will end this video as well. Do let me know in the comment section what kind of videos I should make and you guys ready to watch. Bye.